Hello guys, welcome to SM and Voice. நான் உங்கள் அபிஷேக் நான் உங்க சந்தோஷ் and hi SM Some family. family. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சேனலுக்காண்டி ஒரு நியூ கேஜெட் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் கூட ஒரு கேஜெட் அன்பாக்சிங் பண்ணியிருப்போம். ட்ரைபேடு. ஸோ அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நம்ம ஒரு கேஜெட் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த ட்ரைபாட் அன்பாக்ஸ் பண்ணி ஒரு 1 year மேலே ஆச்சு. ஆமாம், அதை கிளிப் பண்ண போகிறோம் நாங்கள் சைடில் தமிழ் இந்த இடத்துல. இப்போ ரீசெண்டாக ஒரு பாடலில் வந்து நம்ம ஆர்டர் போட்டு அது என்னன்னா ஆடியோ குவாலிட்டிக்காண்டி நாங்கள் ஆர்டர் பண்ணோம். என்ன நினைச்சா கெஸ் பண்ணுங்க கமெண்ட்ல. ஸோ அது என்ன நேம் நாங்கள் சொல்லிடுறோம். ஒரு வயர்லெஸ் மைக் தான் நம்ம சேனலுக்காண்டி. மேக் M8 அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து ஒரு வயர்லெஸ் மைக் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ரொம்ப பேச வேண்டாம், அதை அன்பாக்ஸ் பண்ண போகலாம். ஸோ ஹலோ மக்களே, ஸோ நம்ம இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி தான். ஸோ நம்ம மொபைல் தான் என்ன பேக்கில் இருக்குது, தமிழ் மொபைல் ஃபோன் பேக் இருக்குன்னா அந்த ஃபோன் பேக் மட்டும் எங்களுக்கு அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால தான். ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணது ஃப்ளிப்கார்ட்லேருந்து. ஸோ ஃப்ளிப்கார்ட் லிங்க் நாங்கள் சைடில் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் அதுலேயும் வி ப்ராடக்ட்டில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் தான். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணிடலாமா? ஸோ கத்தி இல்லை கைஸ், மன்னிச்சிடுங்க, என்கிட்ட கத்திரிக்கோள் தான் இருந்துச்சு. ஸோ ஓப்பன் பண்ணிட்டோம். செம்ம டைட்டாக போட்டுருக்காங்க கைஸ். ஓகே, ஸோ இது பெட்டாக்ஸ்டா, திருப்புங்கடா. அவ்வளோக்கா தான் இங்கே ஃபுல்லாக பிடிச்சிட்டோம். ஸோ இதான் கைஸ். ஸோ இது தேவையில்ல, குப்பையில் போட்டுருவோம். ஸோ அதாவது மைக் பார்த்துக்கோங்க. இதோடைய இது சைடில் வரக்கூடியது, இதோட பேக்கில் இருக்கக்கூடியது, அப்புறம் இந்த சைடில் இருக்கக்கூடியது, இதோட பற்றி ஃபியூச்சர்ஸ்லாம் இங்கே போட்டுருக்கோங்க. ஓகே மக்களே, அதான் மக்களே பாருங்கள், சூப்பராக இருக்குது உண்மையிலே. ஸோ இது என்னது இது? ஸோ வாரண்டி கார்டு மக்களே, வாரண்டி கேரண்டி கார்டு. ஸோ மேக்னு போட்டிருக்கோம். மேக் பிராண்டோட மேக் M8 அப்படின்ற பிராண்டோட மைக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதான் மைக் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னும் சீல் கூட எனக்கு பிரிக்கலை. ஸோ இது வந்து டிரான்ஸ்மிட்டர். இது மொபைல் வந்து மாட்டணும். இது வந்து டிரான்ஸ்மிட்டர் பார்த்துக்கோங்க. ஸோ டைப் சி தான், டைப் சி டு டைப் சி. இது சார்ஜிங்க்கு, இது டைப் சி மொபைலில் மாட்டுறதுக்கு. ஸோ ஆனால் பிரச்சனை இல்லை, இப்போ வர மாடல்ஸ்க்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதுதான் மைக், நம்மளோட மைக். ஸோ பார்த்துக்கோங்க மக்களே. ஸோ நம்ம சேனலுக்கு 2 மைக் தான் வாங்கியிருக்கோம். ஏன் நம்ம சேனலில் நம்ம அபிஷேக் எடிட்டர் இருக்காரு, ஸோ அவர் கூட வீடியோ போடுவோம். ஸோ அதுக்கான 2 மைக்காக வாங்கியிருக்கோம். ஸோ ஓகே, நம்ம சீலை பிரிச்சுடுவோமா இந்த மைக்கில்? ஸோ சீலை பிரிச்சுட்டோம், பார்த்துக்கோங்க. உண்மையிலே மைக் எப்படின்னு இருக்குது, மேக்னு பேர் பிராண்டோட பேர் போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து இன்னொன்னா கிளிப் டைப்னால யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் டூ இன் ஆப்ஷன். ஸோ எடுத்து இப்படி திருப்பி நம்ம எங்கிட்ட நம்ம மாட்டிக்கலாம் இந்த கிளிப்பை. ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம இந்த மாடலில். அது இல்லாமல் ஸ்பான்ச் வந்து ரிமூவிங் ஆப்ஷன். ஸ்பான்ச் வந்து ஓகே. ஸோ நம்ம ஆன் பண்ணி பார்த்துருவோம். சும்மா தடவிக்கலாம், போட்டு அவ்வளோதான். ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன் ஆயிடுச்சு மைக், பார்த்தீங்களா? ஸோ பேக்கில் பவர் பட்டன் இருக்குது. அண்ட் முக்கியமாக இது வந்து இதில் மூலமாக நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியும். இது மூலமாக தான். இது இப்போ கனெக்ட் பண்ணக்கூடாது, தப்பாக நினச்சாதீங்க. இது வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணும், அப்போ தான் டிஸ்பெட்டர் டிரான்ஸ்மிட்டர் ஒர்க் ஆகும். டிரான்ஸ்மிட்டர். ஆமாம், இது வந்து ரிசீவர், அது வந்து டிரான்ஸ்மிட்டர். ஸோ ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, இது ரெண்டு மைக் பார்த்துட்டோம். ஓகே, இது இந்த பாக்ஸ் எதை தந்திருக்காங்க மக்களே. ரொம்ப ஸ்பான்ச் உண்மையாக சூப்பராக இருக்குது. இது வந்து சார்ஜிங் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேன்னு பார்த்துருவோம். ஸோ மக்கள் என்ன இருக்குது இதுக்குள்ளக்க? ஸோ மக்களே பாருங்க. ஸோ இது சார்ஜிங் மைக், சார்ஜ் பண்ணக்கூடிய சார்ஜரு டைப் சி. ஸோ இது போக ஐஃபோனுடைய லைட்னிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கிட்டிங்களா? ஸோ நமக்கு இது ஐஃபோன்லேயே பேர் பண்ணிக்கலாம். ஐஃபோனில் சார்ஜ் எதுனாலும் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட. ஸோ ஏன்னா மக்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ஐஃபோன் சார்ஜில் வாங்க கஷ்டப்படுறாங்க, இதை மட்டும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து USB. ஸோ நீங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி நீங்கள் டப் பண்ணும்போது இதை வச்சு டப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான பேக்கில் டைப் சி. இது வந்து இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து இது லாக் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் இது லேப்டாப்பில் சொல்லிக்கணும். லேப்டாப் USB இல்லை USB சொல்லக்கூடிய எல்லாத்தையும் சொல்லி டப் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் இதோட அன்பாக்சிங். வேறு என்ன பாக்ஸில் இருக்குது? எலிமெண்ட் சிட்டு, யூசர் கைடு. என்னடா லிஸ்ட் மாதிரி போயிட்டு இருக்கு. பெருசாக கொடுத்துருக்காங்க, செம்ம பெருசாக கொடுத்துருக்காங்க மக்களே. அதாவது ஒரு ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுவும் சைனீஸ் தான். என்ன பிராண்ட் தான் இதுவும்? அவனே தான் மக்களே. சைனா பிராண்டு தான். பட் பரவாயில்ல, மற்ற சைனால அந்த K8 K9 இருக்கு, அது குப்பை பிராண்ட். அது மட்டும் வாங்கிடாதீங்க. டிசைன் தான் ஒரு மாதிரி இருக்கு, 350 சொல்றாங்க, வாங்கிடாதீங்க.
ஸோ தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், இது மேக் M8 நல்லா பார்த்துக்கோங்க. மேக் M8 அது K8 நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பிராண்ட் வாங்க. நான் இதுதான் பேசிக்கலி பரவாயில்ல ஒருத்தன்னு சொல்லலாம், இந்த ரேட்டுக்கு இந்த ஒருத்தன்னு சொல்லலாம். ஸோ அந்த K8 K9 வாங்கிடாதீங்க, அது வேஸ்ட். அது ஒரு வாரம் ஒட்டும், அவ்வளோதான். ஸோ ஓகே, ஸோ இதோட எல்லா அன்பாக்சிங் பார்த்துட்டோம் மைக்கோடது. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதோட நம்ம டெஸ்டிங் கண்டு போயிடும் வாங்க. ஸோ கைஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கோம். இது வந்து இண்டோர்ல மைக் இல்லாம பேசி, எந்த ஒரு மைக்கும் இல்லை, இண்டோர்ல பேசிட்டு இருக்கோம். அந்த நம்ம ஸ்டுடியோக்குள்ள பேசிட்டு இருக்கோம் இல்லையா, எந்த ஒரு ஃபேன் ஓடல எதுவும் இல்லை, எல்லாம் அமைதியா இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ஃபோனோட குவாலிட்டி பார்த்துக்கோங்க சரியா. ஃபோனோட குவாலிட்டி இப்போ இருக்கு. அடுத்த வர கிளிப்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை மைக்கை மாட்டி வந்து பண்ண போறோம். பார்க்கலாம். ஸோ மக்களே பாத்துக்கோங்க, இப்ப நாங்க மைக்ல தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா அது இண்டோர் கிளிப்ல பேசிட்டு இருக்கோம். ரெண்டு மைக் காமிச்சிருக்கோம். இப்போ குவாலிட்டி வந்து உங்களுக்கு நல்லாவே கிளியரா புரிஞ்சுக்கும். எந்த ஒரு நாய்ஸ் இல்லாம செம்ம கிளியர். இண்டோர்ல இந்த கிளாரிட்டி நீங்க பாத்துக்க மாட்டீங்க. சோ அந்த மாதிரி கிளாரிட்டி. என் வாய்ஸ் பாத்தீங்களா, நம்ம பழைய வீடியோஸ்ல பாக்கும்போதும் அதே மாதிரி இந்த கிளிப்ல முன்னாடி பாக்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. தெளிவா உங்களுக்கு கேட்கணும், தெளிவா கேக்குது. சோ இப்போ பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மைக் இல்லாம அவுட்டோர்ல போய் வீடியோ எடுக்கணும். அவுட்டோர்ல தான் பாப்பாங்க. சோ அதுக்கான நம்ம அவுட்டோர்ல போய் ட்ரை பண்ணுவோம். அங்க ரொம்ப ஏர் நாய்ஸ், சோ ஏரியால நிறைய நாய்ஸ்ல இருக்கும். சோ அந்த நாய்ஸ் மைக் இல்லாம அவுட்டோர்ல எடுக்கணும். மைக்க போட்டுக்கிட்டு அவுட்டோர்ல எடுக்க போறோம். எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். சோ வாங்க गाइस இப்போ நாங்க வந்து வெளிய நிக்கிறோம். அவுட்டோர்ல வாய்ஸ பாத்துக்கோங்க எவ்வளவு நாய்ஸோட கேக்குதுன்னு. அங்க வந்து நிறைய பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவுட்டோர்ல நிக்கிறோம் இப்ப. சோ இங்க பாத்துக்கோங்க, அந்த வாய்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்கும். ஓகேவா, எவ்வளவு தெளிவா மைக் இல்லாம இது மொபைல்ல எடுக்கக்கூடிய வாய்ஸ். மொபைல்ல மைக் இல்லாம எடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா, நம்ம மைக்க வச்சு பாப்போம் அது எப்படி வருதுன்னு பாப்போம். சோ வாங்க. சோ மக்களே இப்ப பாத்தீங்கன்னா அவுட்டோர்ல மைக்கோட எடுத்துட்டு இருக்கோம். பிளிங்க் ஆகுதான்னு உங்களுக்கு தெரியல, பாத்துக்கோங்க பிளிங்க் ஆகுதான்னு. இந்த சன்லைட் தெரியாது, சன்லைட் தெரியாது. மைக்கோட பிளிங்க் ஆகுது பாருங்க, கைஸ் தெரியுதா? பிளிங்க் ஆகுதா அவ்வளவு தெளிவா. இப்போ இந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ வாய்ஸ் ஆல்ரெடி நாய்ஸ் கேன்சல். இது என்னன்னா ஆட்டோ நாய்ஸ் கேன்சல். நீங்க இந்த ரிசீவர் தூக்கி டிரான்ஸ்மிட்டர் தூக்கி மொபைல்ல மாட்டிட்டீங்க, ரிசீவர் ஆன் பண்ணினாலே ஆட்டோமேட்டிக்கா நாய்ஸ் கேன்சல் ஆன் ஆயிருமா. அந்த மாதிரி பாத்துக்கோங்க. இது பேர் ஆகுற முன்னாடி ரெட் அண்ட் கிரீன்ல எரியுமா லைட், பேர் ஆக அப்புறம் கிரீன் கலர்ல எரியுமா. தீர்மானிச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த காசு இது வாங்கலாமா இல்லையான்னு. நம்ம காசுல மறந்துட்டோம். இதோட காஸ்ட் வந்து 600. சைடுல ஷோ பண்றோம் பாத்துக்கோங்க. 600 வரும். ஓகேவா, ஏன்னா லிங்க் எல்லாம் கீழ எனக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்க தப்பி தவிர இந்த K8 K9 எலிமெண்ட் போய் 350ல கிடைக்குது பட்ஜெட்ல செட், அது நீங்க போயிடாதீங்க. நீங்க ஒரு கிரியேட்டரா இருந்தா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். சரி गाइस, சோ நீங்க ஒரு கிரியேட்டரா இருந்தா பாத்துக்கோங்க, இந்த மைக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மைக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மேக் M8 நல்லா பெருச்சுக்கோ. மேக் M8 K8 கிடையாது, மேக் M8. சோ சரி தெளிவா பாத்துக்கோங்க. சோ அவ்வளவுதான், வீடியோ இதோட முடிச்சிடுறோம். இந்த மாதிரி வேற ஒரு வீடியோஸ் பார்க்கறோம். முக்கியமா இன்னொரு அன்பாக்சிங் இருக்கு, அதுக்கான வெயிட் பண்ணுங்க. சோ அவ்வளவுதான் गाइस, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சோ உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் எஸ் மைண்ட் வாய்ஸ்.